நித்யானந்தா தனது 34வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்ய அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்துள்ளார். இதனை அறிந்த இந்திய ஜனநாயக வாலிபர் மற்றும் மாதர் சங்கத்தினர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினர் கோவில் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அம்மணி அம்மன் கோபுரம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை அறிந்த நித்யானந்தா அந்த வழியாக செல்லாமல் ராஜகோபுரம் வழியாக கோயிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையை தவிர்க்க திருமஞ்சனம் வாயில் வழியாக வெளியேறினார். கிரிவலப்பாதை வழியாக ஆசிரமம் செல்ல முயன்ற நித்யானந்தாவின் காரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்களை சமாதானம் செய்து நித்யானந்தாவை பாதுகாப்பாக போலீசார் ஆசிரமத்திற்குள் அனுப்பி வைத்தனர். பாலியல் புகாருக்கு ஆளான நித்யானந்தா கோயிலுக்குள் சென்றதால் புனிதத்தன்மை கெட்டுவிட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். போற்றவரை குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட சாமியாரை புனிதமாக கருதுகிற இந்த திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாதந்தோறும் கிரிவலம் வருகின்ற இந்த திருவண்ணாமலையில் அனுமதிக்க முடியாது என்பதற்காக பண்பாட்டின் மீதும் தமிழ் மீதும் பெண்களின் மீதும் அக்கறை கொண்ட அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு இந்த கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சத்சங்கம் என்ற பெயரில் போதனைகள் நடத்த நித்யானந்தாவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். ஆன்மீகம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் நித்யானந்தாவை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருவண்ணாமலையை விட்டு நித்யானந்தா செல்லும் வரை போராட்டம் தொடரும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்.